நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவது என்று சொல்லி பார்த்தோம். ஆம், விதையின் அனுபவம் என்பது நம் வாழ்க்கையிலே அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வழியிலும் கூட சங்கீத புத்தகம் 126 சங்கீதம் 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள், விதைத்த பிற்பாடு கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே ஒரு நாள் கம்பீரம் உண்டு. தேவ ஜனங்கள் வாழ்விலே அவர் நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே தோல்வி போல சூழ்நிலைகள் கடந்து வரலாம், சோதனைகள் கடந்து வரலாம். ஆனால் ஒரு நாள் கம்பீரத்தோடு அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதாம் கண்ணீரோடு விதைக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கின்ற போது விதைக்கின்ற அந்த மனிதனானவன் குழப்பத்தோடு கேள்வியோடு இந்த விதையானது பின்வரும் நாட்களிலே பலன் கொடுக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கும். காரணம், மழை தண்ணீர் அந்த விதைக்கு அவசியமாக இருக்கிறது. அவை இல்லாமல் போனால் அந்த மனிதனுக்கு நஷ்டம்தான். அதுபோல் அந்த மனிதனானவன் கண்ணீரோடு கூட விதைக்கின்றான். கம்பீரத்தோடு பிற்பாடு அறுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கண்ணீரின் பாதைகள், கஷ்டத்தின் பாதைகள், கவலையின் பாதையின் ஊடாய் கடந்து போகும்போது கண்ணீர் என்னை மூழ்கடித்து விடுமோ, கவலை என்னை வேதனைப்படுத்தி விடுமோ என்று நாம் யோசிக்கிறோம். அல்ல, கண்ணீரோடு விதைக்கின்ற அந்த மனிதன் கம்பீரத்தோடு அறுப்பது போல நம் வாழ்க்கையில் கூட ஒரு நாள் கம்பீரமான ஒரு நாளை வைத்திருக்கிறார். வெற்றியின் நாளை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தின் நாளை வைத்திருக்கிறார், சமாதானத்தின் நாளை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்கின்றபடியினாலே கண்ணீரின் பாதையில் கடந்து போவது நிமித்தமாக கலங்க வேண்டாம், கஷ்டத்தின் பாதையில் கடந்து போவது நிமித்தமாக கொள்வ வேண்டாம். கண்ணீரோடு விதைக்கிற அவன் கம்பீரத்தோடு அறுப்பது போல நம் வாழ்க்கை கூட ஒரு நாள் கம்பீரம் உண்டு, வெற்றி உண்டு. அதனால் நம் வாழ்க்கையிலே கடந்து போயிருந்த பாதை குறித்து நாம் தடுமாற்றம் அடையாதபடிக்கு தேவனையே சார்ந்து வாழ்வும். கம்பீரமாக ஒரு நாள் அறுப்போம். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு என்பது சம்பூர்ணமாக இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனையே நோக்கி பார்ப்போம். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறபடினால், அன்பின் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவராக, உற்சாகப்படுத்துகிறவராக, உயர்த்துகிறவராக, ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அந்த கண்ணீரின் பாதை போல, குழப்பத்தின் பாதை போல் இருந்தாலும் கூட அது முடிவல்ல. எங்கள் வாழ்க்கைக்கு கம்பீர நாட்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனங்களாய் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, கம்பீரத்தின் நாளை எங்களுக்கென்று நியமித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.